உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. கத்தோலிக்க திருச்சபையின் 266வது தலைவராக பதவி வகித்தவர். 1 பில்லியன் மக்களின் தலைவராக யாவருக்கும் அறியப்பட்டவர். மிகவும் பிரியமானவர். 1600 ஆண்டுகள் வரலாறு உடையவர். வாடிகன் நகரம் தென்னமெரிக்கா நாட்டின் அர்ஜென்டினாவின் முதல் போப் என்ற பெருமையை உடையவர். அவரின் மறைவு மற்றும் நினைவுகள் பற்றி ஜீசஸ் கால்ஸின் நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் 88 வருடம் வாழும்படி ஆண்டவன் அருள் புரிந்து உலக மக்களுக்கு அவர் ஒரு தகப்பனாக ஆண்டவர் இயேசுவின் சாயலை தரித்தவராக இருந்து வந்திருக்கிறார். 12 வருடங்கள் பதவியில் இருந்து அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது அவருடைய எளிமையான உள்ளம். ஏழை எளியவர்கள் தன்னிடம் எப்பொழுதும் நேரடியாக வர வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க வேண்டும், ஆறுதல் வழங்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டு வாழ்ந்து வந்தார். அவருடைய மாளிகையை விட்டு எளிமையான இடத்திலே வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்ல, கடந்த பெரிய வியாழன் அன்று அவர் 12 சிறை கைதிகளை, பெண்களை சந்தித்து அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களை ஆண்டவன் தமது மன்னிப்பை வழங்கி வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த நிலைமையில் அவருடைய உள்ளம், யாவருடைய உள்ளமும் மன்னிப்பு பெற்று அவருடைய வாழ்வு புதிதாகி புதுமையாக ஆண்டவன் இயேசுவின் அருளை பெற்று வாழ வேண்டும் என்று அவர் செயல்பட்டார். இப்பொழுது அந்த காலி இடத்தை ஆண்டவன் ஏற்ற ஒரு போப்பை தெரிந்து கொள்ளும்படியாக கார்டினல்ஸ் அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்துதல் கொடுத்து, இந்த உலகம் இக்கட்டான நிலைமையில் போய்கொண்டிருக்கும் இவ்வேளையிலே அவர்களுக்கு ஏற்ற தகப்பனை கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரியும்படி நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது உலகத்திற்கே ஒரு நிறைவான பலனை கொண்டு வரும். ஆகவே அவருடைய இழப்பு ஒரு பக்கம், அவருடைய வாழ்க்கையின் மூலம் அனைவருக்கும் பலனை கொடுப்பதோடு ஆண்டவன் ஒரு புதிய அவரோடு உறவு கொண்ட ஒரு தலைவரையும் ஸ்தாபிக்கும்படியாகவும் நாம் வேண்டிக் கொள்வது அவசியம். அவர் வாடிகன் போயிருந்தபோது அவரை சந்தித்த நினைவுகள் பற்றி கேட்டபோது அவரை சந்திக்க முடியவில்லை. அவருக்கு அடுத்தபடியாக இருந்தவர் அவரை பற்றி கூறியது. அவரை சந்திக்க வேண்டிய நாளில் அவருக்கு உடல் சுகவீனம் ஏற்பட்டபடியினால் அடுத்து இருந்தவரை சந்தித்தோம். அப்பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். எல்லா இடத்திலும் ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் இடங்களில் அனைவருக்கும் பாதுகாவலும் மக்களுக்கு சேவை செய்யும்படியாக திறந்த வாசலும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதை அவருக்கு அடுத்தாற்போல் இருந்த தலைவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்து அதற்கு நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் சொன்னார்.